வணக்கம். MT4 பிளாட்ஃபார்ம், மெட்டாட்ரேடர் 4 பிளாட்ஃபார்ம், ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, பெரும்பாலானவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பிளாட்ஃபார்ம் MT4 பிளாட்ஃபார்ம். இதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த விண்டோ மார்க்கெட் வாட்ச் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லைவ் மார்க்கெட்டில் கரன்சி பேர்ஸோடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூஸை நம்ம பார்க்க முடியும். கீழே இருக்கிற இந்த விண்டோ வந்து நேவிகேட்டர் விண்டோ. இந்த நேவிகேட்டர் விண்டோவில் நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ், அப்புறம் நம்ம யூஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸ், எக்ஸ்பர்ட் அட்வர்டைசர்ஸ், கஸ்டம் இண்டிகேட்டர் ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. நான் பின்னாடி இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸ்பர்ட் அட்வர்டைசர்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பின்னாடி வர வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கீழே இருக்கிற இந்த விண்டோ வந்துட்டு இதில் நம்மளுடைய ட்ரேட்ஸ், ஓப்பனில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ், என்னென்ன ட்ரேட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் எதுவும் ஓப்பனாக இல்லை. ஓப்பனாக இருந்ததுன்னா தெரியும் என்ன டைமில் பையா செல்லாம், என்ன லாட் சைஸு, என்ன ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரின்றது ஏற்கனவே க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி, என்னைக்கு டெபாசிட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரேடு என்னென்னைக்கு பண்ணணும்னா எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றது இந்த அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். மற்றபடி நியூஸ் அலர்ட்ஸ், மெயில் பாக்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், ஜேர்னல் இதில் அந்த விண்டோவில் இருக்கு. அப்புறம் இதுதான் வந்து சார்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூரோ யூஎஸ்டியோட சார்ட், அதாவது யூரோ யூஎஸ்டியோட 4 hour சார்ட். கேண்டில் ஸ்டிக், இது கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக், ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் 4 hours 4 மணி நேரத்தில் மூவ் பண்ணது. ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் 4 மணி நேரத்தில் மார்க்கெட் மூவ் பண்ணதை குறிக்கும் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும். இது மாதிரி மேலே M1, M5 அப்படின்னு இருக்கிறதுலாம் வந்துட்டு மினிட் 1, மினிட் 5, மினிட் 15, மினிட் 30, H1ன்றது hour 1, hour 4, D1ன்றது டே சார்ட், W1ன்றது வீக்லி, MNன்றது மந்த்லி. நீங்கள் சார்ட்டை வச்சுட்டு 1 hour சார்ட் வேணும்னா H1ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 hour சார்ட்டுக்கு மாறிடும். இப்போ இதில் இருக்கிறது வந்து கேண்டில் ஸ்டிக் இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார் சார்ட் இருக்கும். இது வந்து பார் சார்ட் அப்படின்னுவாங்க. உங்கள் பார் சார்ட்டில் இருந்து கேண்டில் ஸ்டிக் மேலே இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸாக மாறிடும். சார்ட்டை ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, ஜூம் இன், ஜூம் அவுட் இது மேலே இருக்குது. இதை வச்சு நீங்கள் தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வர்ற அடுத்த வீடியோக்களில் இன்னும் நான் டீட்டெயில்ஸும் மற்றதை பற்றி ஆர்டர் எப்படி போடணும், ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.